வணக்கம் மக்களே, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இப்படிப்பட்ட சட்ட அறிவு உள்ள நூல்களை வாங்கி படித்து பாருங்கள். அதன்படி மனு போட்டு கேள்வி கேட்டு பாருங்கள். அப்போது தெரியும் நமது பஞ்சாயத்தில் நடந்த ஊழல் அடுத்த பஞ்சாயத்தில் நடந்த ஊழல். அதை வரிசையாக சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். 1. தகவல் பெறும் உரிமைச் சட்ட வரலாறு. 2. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் உள்ள பிரிவுகள் விளக்கம். 3. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் துறை வாரியாக எப்படி மனு எழுதுவது. 4. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் மேல்முறையீடுகளை எப்படி செய்வது. 5. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் ஒரு அரசு அலுவலகத்தில் உள்ள பதிவேடுகளை கோப்புகளை எவ்வாறு கள ஆய்வு செய்வது. 6. மத்திய மாநில தகவல் ஆணையங்களுக்கு எவ்வாறு மேல்முறையீடு செய்வது. 7. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தினை எவ்வாறு இந்திய குடிமகன் கையாளுவது. இனி அடுத்தடுத்து வெடிகள் தொடரும். இப்படிக்கு கமலா சிவராஜ். ஜெய் ஹிந்து.